இந்த குரு பகவான் மேஷராசிக்கு எப்படி உடையவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் பாக்கியாதிபதி. மிகுந்த பாக்கியங்களை தன்னுடைய வாழ்க்கையில ஒருவர் அனுபவித்திருக்கிறார் மேஷராசிக்காரர்னா அவர் ஜாதகத்துல குரு பகவான் மிக நல்ல நிலைமையில் இருக்கிறார்னு அர்த்தம். நான் வெளிநாட்டுல வாழறேன், எனக்கு வெளிநாட்டுல மிகச் சிறப்பாக இருக்கிறேன்னு ஒரு மேஷராசிக்காரர் சொன்னாலும் உங்க குரு பகவானுடைய அருளாசி இருக்கு அப்படின்னு அர்த்தம். எனக்கு முதல் திருமணம் சிறப்பாக இல்லைங்க, இரண்டாவது கல்யாணம் பண்ணி நான் வாழ்க்கையில சக்கப்போடு போடுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் அவருக்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம் இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்கள் அசுவினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது நிவர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டம் வருது. வீடு சம்பந்தமான பிரச்சனைங்க, பங்காளி பிரச்சனை, என் சகோதரனோட எனக்கு சொத்து பிரச்சனை. மேஷராசிக்காரங்களுக்கெல்லாம் யாரோட பிரச்சனை வரும்னா சகோதரனோட தான் வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வரும். சொத்து விஷயத்துல, அந்த சொத்து விஷயத்தில் இது நாள் வரை இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில ரகசியங்கள் வெளியே தெரியக்கூடாது. எந்தெந்த ரகசியங்கள் உங்களுக்கு பிரச்சனைக்குரிய ரகசியங்கள் நினைச்சீங்களோ அந்த ரகசியங்களை மூடி மறைக்கக்கூடிய ஆற்றலை அந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு தருவார். உங்கள் செயல்களில் வேகம் தருவார். பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம், இருமணம் ஒரு மனம் ஆகினர் தோழி, அந்த திருமண மக்கள் என்றும் வாழினார் பாரதிதாசன். இரண்டு பேருக்கு இடையிலே மன ஒற்றுமை. ஒரு புருஷன் முன்னாடி பிரிஞ்சிருக்காங்க பரணி நட்சத்திரத்துக்காரங்க அப்படின்னு சொன்னா கூட இப்போ ஒற்றுமை வந்துடும். திருமணம் ஆகாத பரணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு திருமணம் கைகூடி வரும்.